Welcome to Blessy Kitchen. ஹாய்மா, வெல்கம் டு பிளஸ்ஸி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா வெண்டைக்காய் சாம்பார். அதுக்கு தேவையான பொருள் வெண்டைக்காய், தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, 2 டேபிள் ஸ்பூன் சக்தி சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 கப்பு தோரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு. தாளிக்க தேவையான பொருள் ஹோம்மேட் வடகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம். வாங்க சமைக்கலாம். வெண்டைக்காய் வறுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். குக்கரில் பருப்பு போடலாம். கழுவுன பருப்பு போட்டாச்சு. இப்போது வெங்காயம் போடலாம். பச்சை மிளகாய் போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம், பச்சை கருவேப்பிலை. பூண்டு போடலாம், கொஞ்சம் பூண்டு. தக்காளி போடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். தேவையான உப்பு போடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா சீக்கிரம் நல்லா வேகும், அதனால் கொஞ்சம் எண்ணெய். இப்போது தேவையான தண்ணி ஊற்றலாம். குக்கர் மூடிட்டு 5 விசில் விடலாம். இப்போ வெண்டைக்காய் வறுத்துக்கலாம். குக்கர் 5 விசில் வந்தாச்சு, பருப்பு வெந்தாச்சு. இப்போது வெண்டைக்காய் தாளிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கந்தோ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வதக்கின எண்ணெய் இல்லாத வதக்கின வெண்டைக்காய். இப்போது கொஞ்சம் புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச சாம்பார் பவுடர் போடலாம். சாம்பார் பவுடரு 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பருப்பு கடைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சதும் வெந்த பருப்பை போட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பு. இப்போ குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் வடகம் போடலாம். அது போட்டதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போடலாம்.
வச்சாச்சு. கொஞ்சம் கட் பண்ணால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த சாம்பார் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய ஸ்டைல் இது சாம்பார். சமைச்சு பார்க்குறேங்க. சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடிங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஹாப்பி குக்கிங். பாய். Thank you for watching.